ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம எப்பயுமே செய்கிற கொழுக்கட்டை மாவை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறோம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவு 1.5 கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி கொதிக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கும்போது அந்த மாவை கட்டி நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி கொதிச்சப்புறம் ஒரு தட்டால் நம்ம மூடி வச்சிடுறோம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து அதை தண்ணியும் அந்த மாவையும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தோன்னா ஒரு தட்டில் எடுத்து போட்டு பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு மாதிரி வந்துடும். பாருங்கள், அதை ஓரளவு பெரிய உருண்டையாக நம்ம இருக்கிற மாவை டிவைட் பண்ணி உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். மாவு காயாத மாதிரி நம்மளை ஒரு பவுல் போட்டு நல்லா மூடி வச்சிடறோம், காற்று போகாத மாதிரி. அதில் ஒரு உருண்டையாக எடுத்து இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டோட ஷேப் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டையாக தட்டிட்டு கொஞ்சம் ஓரளவு நல்ல கனம் இருக்கணும், அந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அடி தட்டையாக இருக்கிற கிண்ணத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி கூட தட்டிக்கலாம், இல்லை ரோலிங் பின் வச்சு கூட ரோல் பண்ணிக்கலாம். எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். இதுக்கு உள்ள சின்னதாக ஒரு ரவுண்டு நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். அதுக்கு அது உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணமோ வட்டமாக ஏதோ ஒன்று எடுத்து நம்ம இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ஒரு இம்ப்ரெஷன் உருவாக்குறோம். இதுக்கு நம்ம டூத்பிக் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று நமக்கு தேவை. டூத்பிக் இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம டிப் பண்ணிக்கிறோம். சென்டரில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். டூத்பிக் வச்சு இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுக்குறோம். அந்த ஃபுல் ரவுண்டு அதை முடிச்சிடணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம ரவுண்டாக ஒரு புள்ளி வச்சுட்டு வரோம். அந்த ரவுண்டை சுற்றி அழகாக பாருங்கள், இந்த மாதிரி பக்கத்தில் நெருக்கமாக நம்ம இந்த இம்ப்ரெஷன் கொடுக்குறோம். அடுத்து நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி வி கட்டர் தேவை. நம்ம குக்கி கட்டரில் ஸ்டார்ஸ் இருக்கே, அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் துருவலோட அந்த எட்ஜை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம எட்ஜஸில் இந்த மாதிரி எடுத்துடுறோம். ஒரு ஷார்ப்பான இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறோம். அதுக்கு ஷார்ப்பாக ஒரு மெட்டீரியல் தேவைப்படுது. நம்ம பாருங்கள், நான் அந்த தேங்காய் துருவலோட எட்ஜையே யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம டூத்பிக்கை வச்சு கூட ஒரு வி ஷேப்பை இதில் கொடுத்துக்கலாம். இது பிளேட்லேருந்து எடுத்தாலே அப்படியே அழகாக வந்துடும். பாருங்கள், இன்னொரு ரவுண்ட் எடுத்து நம்ம இப்போ இலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டை கொடுத்துட்டு இந்த ஷேப் கொடுத்து நம்ம அதை மெதுவாக பிரித்து எடுத்தோன்னா நமக்கு 2 இலை அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், 2 லீஃபும் நம்ம டூத்பிக் வச்சு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்குறோம். பாருங்கள், 2 லைன் கொடுத்துட்டு சைடில் இந்த மாதிரி நம்ம அந்த இலையோட நரம்புக்கு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்குறோம். அப்பப்போ நம்ம எண்ணெயை துவச்சிக்கணும் அந்த டூத்பிக்கில், அப்போ தான் மாவில் ஒட்டாத வரும். நம்ம அந்த சக்கரம் கட் பண்ணுற அதே மாதிரியே இந்த இலையோட சைட்லையும் வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடுறோம். நமக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் அது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு விடணும். அதுக்குள்ளே நம்ம 1 கப் துருவின வெல்லம் எடுத்து 3/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம பாவு வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், ரொம்ப பாகு ஆக தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சா போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம்
நம்ம செஞ்சு வச்சுருக்க சக்கரம் இந்த லீஃப் ரெண்டையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறோம். ரொம்பவும் சிம்மில் இருக்கக்கூடாது, ரொம்பவும் அதிகமாக வைக்காத மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்க போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திரும்பவும் 2வது தடவை இதை எண்ணெயில் போட்டு எடுக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் இப்போ நம்ம 2வது தடவை இது எல்லாமே போட்டு நல்ல கோல்டு கலர் வர்ற அளவு பொரித்து எடுக்க போகிறோம். பாகு ஒரு பக்கம் சூடாயிட்டிருக்கு. நம்ம சக்கரம் லீஃப் ரெண்டையுமே பொரித்து எடுத்து இந்த வெள்ளைப்பாகு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஊற விடணும். பாருங்கள், பாகு எப்படி நல்லா உரியுது. பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்க இந்த ஸ்வீட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்க போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.